இவ்வளோ நேரம் மியூட்டில் இருந்திருக்கு. இது என்ன 300 ருபீஸா? 300 போட்டிருக்கு. 300 300 ருபீஸு. இதுதான் கொரியரில் வந்துச்சாக்கும். அமைப்பதை என்ன படிச்சுட்டு போகிறாங்களா இல்லை மற்றவங்க கூட்டிகிட்டு கட்டி பார்ப்போம். உங்களை பிடிச்சிட்டு போகிறாங்களா இல்லை யாரை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலான்றீங்களா? உங்களை தான். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறீங்க. எங்கள் தங்கச்சிட்ட ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு டொபக்குன்னு கோவம் வருது. இருங்க, அங்கே வந்து உங்களை கட்டி போட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். கொண்டாந்து சீப்பு கோம்பலாம். ஏதோ மசாஜ் சீப்பாம்ல, அது என்னது பிளட் சர்க்குலேஷன் இவ்வளோதானா? வேறு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு சீவும்போது சுகமாக. இதோட குட்டி சீப்பெல்லாம் இங்கே செட்டாக இருந்துச்சுல்ல, அதை காட்டுங்க. இதுக்கடுத்து மதரு டாட்டரு, அதுக்கடுத்து கிராண்ட்மா மதரு அண்ட் கிராண்ட் சைல்டு, பேரன் பேத்தியெல்லாம் அங்கே செட்டாக இருந்தால் செட்டாக காட்டணும்ல. இது கிராண்ட் ஃபாதர். அது ஜென்ஸ்க்கா, யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது சும்மா ஹேண்ட் பர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் எல்லாம் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்களா, அது வெளிச்சத்தை எப்படி மறைச்சிக்கிட்டிங்கன்னா. இது என்னது பேன் சிப்பு மாதிரியா? நல்லாயிருக்கும். நம்ம தலையில் இது செய்யணுன்னா பிளட் சர்க்குலேஷன் மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு மச்? ரெடியா அவங்க? ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். யூஸ் பண்ணால் நல்லது சொன்னாங்க. நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ண. நமக்கே தெரியும், ஒரு ஃபீல் இருக்கும். இந்த தலை சீவும்போது நல்லா ஹெட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்.